அடி வாங்கின ஈரானுக்கு என்ன பாதிப்பு, அடி கொடுத்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பாதிப்பு, அரபு கண்ட்ரி இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன பாதிப்பு. ஈரான் அவன் வந்து இப்போவே பாதி நாசமாயிட்டாங்க. ஈரான் இவன் இப்போ நிறைய அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவன் ஏற்கனவே அடி வாங்கி 25 நாளைக்கு உள்ள ஸ்டாக்கு மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த பிரச்சனைலாம் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி சொன்னோம் இல்லையா, அது வந்து சரியானால் மட்டும்தான், பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்ச மட்டும்தான் இந்தியாவுக்கும் சரியாக வரும். பாதி பிச்சைக்காரனாக இருக்காங்க. இவ்வளோ ஆயில் இருக்குது, இவ்வளோ வளம் இருக்குது, நல்ல நாடு, அக்ரிகல்ச்சருக்கு உகந்த நாடு, அது எல்லாம் இருந்துமே அங்கே வந்து பாதி பிச்சைக்காரனாக இருக்காங்க. ஈரான் தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பக்கம் ட்ரோனு, இன்னொரு பக்கம் மிசைல், வெரைட்டிஸ் ஆஃப் மிசைல், இன்னொரு பக்கம் 6 லட்சம் பேருக்கு மேலே அங்கே வீரர்கள். அவன் 3600 லட்சம் கோடி கடன், அதுக்கு அவன் வந்து வட்டி கட்டணும். அந்த வட்டி வந்து வருஷத்துக்கு 110 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டுறான் அமெரிக்கா. அப்படி கட்டுறவன் இப்போ வந்து இஷ்டத்துக்கு தூக்கி இஸ்ரேலுக்கு கொடுக்க முடியல. ஈரான் கூட 5 வருஷத்தில் எந்திரிச்சோம், இஸ்ரேல் அந்த நிலைமை இல்லை. இஸ்ரேலுக்கு வந்து எந்திரிக்க கஷ்டம். ஏன்னா இவனுக்கு வந்து வேறு சோர்ஸ் இருக்குல்ல, சோர்ஸ் ஆஃப் இன்கம் குறைவாங்க. அமெரிக்கா பார்த்திங்கன்னா அவன் வந்து மற்ற நாடுகளில் வந்து ஸ்தலங்கள்லாம் அமைச்சு எக்கச்சக்கமாக வந்து இதை ஒவ்வொருத்தரும் பயமுறுத்தி ரவுடி தொழில் பண்ணிகிட்டு இருந்தான். உடம்பு அப்படியே இருக்குது, உயிரை பிடிச்சி உருவின மாதிரி அவன் இருக்கிற பூரா இந்த தலங்களை பூரா அடிச்சிட்டாங்க. ஸோ அமெரிக்கா இனி கரெக்டாக எந்திரிச்சு வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது. பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழே இறங்கிறது. வெளிநாடுகள்லாம் வந்து பிச்சை எடுக்கணும், இப்போ பயமுறுத்த முடியாது. தலைவரை போட்டு தள்ளிட்டேல, நான் வந்து சும்மா விட மாட்டேன், நான் வந்து வெறி பிடிச்சி நிற்கிறாங்க. அதில் பாதிப்பு வந்து 80% நேச்சுரல் ஆயில் வந்து ஜப்பானுக்கு போகுது. அது இப்போ தள்ளாடி நிற்கிறாங்க. இதே இது 3 வாரம் தாண்டிச்சு அப்படின்னா இந்த நாடு அத்தனையும் வந்து தள்ளாடிடும். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரேஸ். பாதிப்புகள் பற்றி பேசுவோம் சார். இப்போ இந்த போர் முகத்தின் மூலமாக இல்லை இத்தனை நாடுகள் ஆல்ரெடி இருக்கிற ஹீட் சுச்சுவேஷனில் மற்ற நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு என்னென்ன பாதிப்புகள், முக்கியமாக இந்தியாவிலேருந்து மற்ற எல்லா நாடுகளுக்குமே என்னென்ன பாதிப்புகள் வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் சார்? இப்போ பாதிப்புன்னு எடுத்தாச்சுன்னா இப்போ என்ன செய்வோம்னா இது வந்து பிரித்து பேசுவோம். அடி வாங்கின ஈரானுக்கு என்ன பாதிப்பு, அடி கொடுத்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பாதிப்பு. ஓகே, இது ஒரு வகையான பாதிப்பு. பக்கத்தில் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ண, அதாவது அவங்களுக்கு இடம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ண ஜிசிசி கண்ட்ரி, அப்புறம் ஜோர்டானு, கத்தாரு, இந்த மாதிரி அரபு கண்ட்ரி இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன பாதிப்பு. சரி, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணதுனால இந்தியாவுக்கு, சைனாவுக்கு, ஜப்பானுக்கு, சவுத் கொரியாவுக்கு இவங்களுக்கு என்ன பாதிப்பு. இந்த மாதிரி 4 பாதிப்பை பிரித்தோம்னா நமக்கு வந்து தெரியும். நம்பர் 1 வந்து ஈரான். அவன் வந்து இப்போவே பாதி நாசமாயிட்டாங்க. ஈரான் இவன் இப்போ நிறைய அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவன் ஏற்கனவே அடி வாங்கி 47 வருஷமாக வந்து பொருளாதார தடை, ப்ளஸ் வந்து போன வருஷம் வேறு அவங்க வந்து பயங்கரம் அடித்தாங்க. அப்புறம் வந்து பங்கர் பஸ்டர் வந்து இஸ்ஃபஹான்லேயும் ஃபர்டோலையும் நட்டான்ஸ்லையும் 2 இடத்துல என்ரிச் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்காங்க. 430 கிலோவுக்கு மேலே, 440 கிலோ சொல்கிறாங்க, சேர்த்து வச்சுருக்காங்க. அதை வந்து போன வருஷம் அடித்தாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 20 கலவரம் அப்படின்னு அந்த நாட்டில் வந்து ஒரு நல்ல விவசாயம் பண்ண முடியாது, ஒரு இண்டஸ்ட்ரி பெருசாக இருக்காது, வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வராது, டூரிஸ்ட்டு பெருசாக வரமாட்டாங்க, பிஸ்னஸ் நடக்காது. அப்போ எப்படி வந்து அங்கே மணி ரொட்டேஷன் வரும்? ஏற்கனவே வந்து பாதி பிச்சைக்காரனாக இருக்காங்க. இவ்வளோ ஆயில் இருக்குது, இவ்வளோ வளம் இருக்குது, நல்ல நாடு, அக்ரிகல்ச்சருக்கு உகந்த நாடு, அது எல்லாம் இருந்துமே அங்கே வந்து பாதி பிச்சைக்காரனாக இருக்காங்க ஈரான். அப்புறம் அங்கேருந்து இங்கே இந்த ஆயிலை விற்று வந்த காசை வந்து நிறையா மக்களுக்கு சோறு போடுறதுக்கு பதிலாக வெறும் ஆயுதமாக செஞ்சு குமிச்சு வச்சுருக்காங்க. அது ஆமாம், தப்பாக ரேட்டாங்க. 2வது, மக்கள் வந்து ஒரு பக்கம் அவங்களே கஷ்டப்பட்டு வந்து டெவலப் அப்படியே இருக்காங்க. அவங்க வந்து அரை வயிறு சாப்பிட்றாங்களா, கால் வயிறு சாப்பிட்றாங்களா, முழு வயிறு சாப்பிட்றாங்களா தெரியாது. சில டெஹரானில் அங்கேருந்து சில முக்கியமான நகரங்களில் பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா இருக்காங்க. ஓகே, நீங்கள் வெளியில் பார்க்கணும்ல, அவங்க வந்து என்னத்தையோ இருந்தோம் போனோம் அப்படின்ன மாதிரி. இந்த நாடு அங்கேருந்து வந்தக்கூடிய வருமானத்தை எல்லாம் வச்சு தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பக்கம் ட்ரோனு, இன்னொரு பக்கம் மிசைல், வெரைட்டிஸ் ஆஃப் மிசைல், இன்னொரு பக்கம் 6 லட்சம் பேருக்கு மேலே அங்கே வீரர்கள்.
அது போக அவங்களுக்கு துப்பாக்கி, அம்யூனிஷன் இது, அப்புறம் இந்த என்ரிச்மெண்ட்டு பயங்கரமான செலவு ஆகும். ஓகே, அதை பற்றி இன்னொன்று நான் டீட்டெயில் பேசுவோம் என்ரிச்மெண்ட் பற்றி. ஸோ இது அப்புறம் இதெல்லாம் தாண்டி இதுக்கான செலவு இருக்குல்ல, அது வரக்கூடிய அமௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 60-70% அதுக்கே செலவு பண்ணுறாங்க. பாதுகாப்புக்காக மட்டும், அந்த ஆயுதங்களுக்கு மட்டும். ஏன்னா நம்ம மக்களுக்கு சோறு போட்டுருக்கோம்னா இந்நேரம் அமெரிக்கா இஸ்ரேல் வந்து அடித்து முடிச்சு பிடிச்சிருப்பாங்கல்ல, இப்போ பயப்படுறாங்கல்ல. அப்போ எனக்கு வந்து அம்யூனிஷன் வேணும். அப்புறம் சரி, அந்த அம்யூனிஷன் வந்து நான் வந்து துப்பாக்கி செய்கிறேன் உதாரணத்துக்கு, இல்லை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ராக்கெட் செய்கிறேன். ராக்கெட்டுக்கு வெடிபொருள் எங்கேருந்து கிடைக்கும்? சைனாவிலேருந்து வாங்கணும், வேறு இடத்துல வாங்கணும்ல, அது காசு கொடுக்கணும். அந்த காசை பூரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க. சரி, இவங்களும் மட்டும்தான் பண்ணுறாங்களாட்டா ஒரு 8 அல்லது 9 இனக்குழுக்கள், அதில் மேஜர் வந்து 3 இனக்குழுக்கள். ஒன்று வந்து ஹவுத்தீஸு ஏமனில் இருக்கான், இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா லெபனானில் இருக்கான். அப்புறம் லெபனான்கிறது இஸ்ரேலோட வடக்கு பக்கம், லெபனானோட தெற்கு பக்கம். அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்குள்ளேயே பாலஸ்தீன் இருக்கு இல்லையா, அதில் காசா. அந்த காசாவில் ஆட்சியாளர்களாக இருந்த ஹமாஸு, அது வந்து இவங்க தான் நிறையா கொடுத்துருக்காங்க. ரெகுலராக என்ன கொடுக்கணும்னா பொருளாதார உதவி பண்ணணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், மருந்து பொருள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் துப்பாக்கி இது அது அந்த ராக்கெட்டு அது எல்லாத்துக்கும் வந்து காசும் கொடுக்கணும், மெட்டீரியலும் கொடுக்கணும். இவ்வளோ இது. இப்போ ஒருத்தன் அவன் வந்து எப்படின்னா ஒரு 4 முன்னாடிக்கார மாதிரி தான் அது. இவன் தான் நாட்டுக்கும் எல்லாம் பண்ணணும், அவனுடைய ப்ராக்சிஸுக்கும் அவ்வளோ பண்ணணும். ஏன்னா அந்த ப்ராக்சிஸ் பண்ணலை அப்படின்னா இஸ்ரேல் வந்து கூட்டத்தை அடக்க முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னா, அப்போ இவனோட பொருளாதாரம் பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு இன்றைக்கி ஈரானுக்கு. சரி, இப்போ அப்படியே நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு போங்க. இஸ்ரேலுக்கு வந்து அவனோட மெயின் வருமானம் என்ன வச்சு, இப்போ இவனுக்கு வந்து பொருளாதாரம் அடி வாங்கிருச்சு. இன்னும் 5 வருஷம் விட்டால் ஈரான் வந்து நிமிந்துருவான். ஏன்னா அவன்கிட்ட ஆயில் இருக்குது, எண்ணெய் வளம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, 3மே இருக்குது. இதே நீங்கள் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்ரேலில் வந்து எண்ணெய் வளம் இருக்கு இல்லையா, அவனோட மொத்தம் அவன் டீல் பண்ணுற மொத்த எண்ணெய் வளத்தில் 10% தான் அந்த நாட்டிலே கிடைக்கிது. எண்ணெய் வளம் அங்கே இல்லை. ஓகே, அவனோட மெயின் வருமானம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் மெடிசின், ஆயுதங்கள் வந்து அமெரிக்காவோட சேர்ந்து ஆயுதங்கள் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் விற்கிறது. ஸோ ஆயுதம், மருந்து பொருள், சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் டூரிசம். இஸ்ரேலுக்கு ஃபுல்லாக டூரிசம். ஆமாம். ஓகே, அங்கே வந்து இந்த மாதிரி இந்த டூரிசம் சொல்லுவாங்க, பக்தியோடு போகிற டூரிசம் ஒன்று இருக்குது. ஓகே, பில்கிரிமேஜ் அங்கே இருக்குது. ஏன்னா ஒரே இடத்துல வந்து இஸ்லாம், கிறிஸ்தவ, யூதர்கள் 3 பேருக்கும் முக்கியமான தலம் அது ஜெருசலம். டூரிசம் தான் கிட்டத்தட்ட மெயின் பார்ட்டாகவே இருக்குது. ஆமாம், இல்லை இஸ்ரேலுக்கு வந்து டூரிசத்தை விட வந்து சாஃப்ட்வேர் அண்ட் மருந்து பொருள் இருக்குல்ல, மருந்து பொருள் ட்ரேடிங்கில் அது இருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் அவனுக்கு அதிகமான வருமானம் எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்கா வருஷம் கொடுக்குற காசு. ஏன்னா அங்கே வந்து காசு கொடுக்கலன்னா அப்புறம் வந்து எப்சின் ஃபைல்னு ஒன்று வெளியே வந்துடுது. ஓகே, அந்த மாதிரி. ஸோ அவனுக்கான வருமானம் இருக்கு இல்லையா, இந்த வருமானத்தில் கடந்த 2.5 வருஷமாக டூரிசம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவனோட அயன்டோம் வந்து ஃபெயிலியர்னு சொல்லி ஒரு மாதிரி கொஞ்சம் கட்டமைச்சிட்டாங்க. அயன்டோமுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கல. ஒன்று அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் வருது அப்படின்னா, ஒரு ராக்கெட் வருதுன்னா அதை திருப்பி தாக்குறதுக்கு அயன்டோம் மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2மே ஃபெயிலியரு. ஸோ வியாபாரம் படுத்துருச்சு. சாஃப்ட்வேரு இப்போ வந்து பெருசாக நம்பி சாஃப்ட்வேர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மருந்து பொருள் அங்கே வந்து உற்பத்தி பண்ணுறதோ இல்லை பேக் பண்ணுறதோ, ஏதாவது ரீஅரேஞ்ச் பண்ணுறதோ, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதோ, இது எதுவுமே ஒழுங்காக நடக்கலை. அப்படிங்கும்போது இவனோட வருமானம் ஏற்கனவே நிறைய அடிபட்டு கிடக்கு. அப்புறம் அமெரிக்காட்ட தான் உதவி வாங்கணும். அமெரிக்கா வந்து $36 ட்ரில்லியன் கடனாக இருந்தது, இப்போ 37 ட்ரில்லியன் கடனாக இருக்குது. அவன் ஒரு வருஷத்துக்கு வந்து என்ன கணக்குனா, அதாவது இந்த கடனோட நம்ம ரூபாய் பார்த்தோன்னா 3600 லட்சம் கோடி கடனில் இருக்கான் அமெரிக்கா. இந்தியா வந்து ஒரு 150 லட்சம் கோடி கடனில் இருக்கான். தமிழ்நாடு ஒரு 9 லட்சம் கோடி கடன். கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். அவன் 3600 லட்சம் கோடி கடன், அதுக்கு அவன் வந்து வட்டி கட்டணும். அந்த வட்டி வந்து வருஷத்துக்கு 110 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டுறான் அமெரிக்கா. அப்படி கட்டுறவன் இப்போ வந்து இஷ்டத்துக்கு தூக்கி இஸ்ரேலுக்கு கொடுக்க முடியல. அங்கே இருக்கிற காங்கிரஸாக இருக்கட்டும், ஒயிட் ஹவுஸில் இது எல்லாமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகே, அப்போ இவனுக்கும் வருமானம் இல்லை, அங்கேருந்து வருமானமும் இப்போ வந்து தடுமாற்றம் இருக்குது. ஸோ இஸ்ரேலோட பொருளாதாரம் பெரிய அடி வாங்கியிருக்கு. ஓகே, ஈரான் கூட 5 வருஷத்தில் எந்திரிச்சோம், இஸ்ரேல் அந்த நிலைமை இல்லை. இஸ்ரேலுக்கு வந்து எந்திரிக்க கஷ்டம். ஏன்னா இவனுக்கு வந்து வேறு சோர்ஸ் இருக்குல்ல, சோர்ஸ் ஆஃப் இன்கம் குறைவாங்க. ஓகே, அதான் இந்த கம்பேரிசனுக்காக. அமெரிக்கா பார்த்திங்கன்னா அவன் வந்து மற்ற நாடுகளில் வந்து இந்த மாதிரி தளங்கள்லாம் அமைச்சு எக்கச்சக்கமாக வந்து இதை ஒவ்வொருத்தரும் பயமுறுத்தி ரவுடி தொழில் பண்ணிகிட்டு இருந்தான்.
அவனுக்கு ஏகப்பட்டது. இங்கேருந்து 600 லட்சம் கோடி, இது 600 பில்லியன் தரேன், 60 லட்சம் கோடி தரேன்றான், அவன் 100 லட்சம் கோடி தரேன்றான். அப்புறம் கத்தார் யுஏஇ வந்து 120 லட்சம் கோடி தரேன்றான் அப்படின்னு எல்லா ஒப்பந்தமும் போட்டாங்க போன வருஷம். ஓகே, அது எல்லாம் இப்போ வந்து பனாலாகி நிற்குது. ஓகே, அமெரிக்காவுக்கு வருமானமும் குறைஞ்சிருச்சு. காரணம் அவனோட தாடு சிஸ்டம் இருக்குல்ல, இதை பூரா படிச்சாங்கல்ல. அப்போது உன்னோட தாடு வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஒரு தாடும் வந்து என்ன சொன்னால் அது 80,000 கோடி 1 லட்சம் கோடின்றாங்க ஒன்றும். ஆமாம், 1 லட்சம் கோடின்றது ஒவ்வொன்றது டீட்டெயில் பண்ணாங்க. 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடியை வந்து ஒரு 10 இதுவான 10 லட்சம் கோடி. ஓகே, 10 லட்சம் கோடி இப்போ சாதாரண பணம் இல்லை, பயங்கரம் சார். ஓகே, ஆனால் அதை வந்து இவன் அடிச்சிட்டாங்க. அதை அடித்தது எதை வச்சு அடிச்சுக்கான்னு நினைக்கிறீங்க? ஒரு $35,000. ஓகே, $1,000ங்கிறது எவ்வளோ வருது? ஒரு 90,000 ரூபா. ஓகே, 27. அப்போ வந்து ஒரு 3 லட்சம் 30 லட்ச ரூபா நம்ம ரூபாய்க்கு. ஒரு 30 லட்சம் ரூபா ட்ரோனை வச்சு 1 லட்சம் கோடி உள்ளதை அடிச்சிட்டாங்க. அதான் அது அடிக்க முடிஞ்சு, உன்னால் தடுக்க முடியல. அப்போ இது என்ன சிஸ்டம் அப்படின்னு அதுக்கான இது அவனுக்கு இது குறைஞ்சி போச்சா. அதுக்கப்புறம் கப்பல் வந்து அடி வாங்கியிருக்கு. ஒருவேளை தப்பித்தறி யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் அடிக்காமல் இருந்துருந்துச்சுன்னா அவன் வந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் வேறு கப்பல் நிறைய அடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ ஈரானுக்கு சொன்னோம் இல்லையா, ஈரானோட 19 கப்பல் அடிச்சிருக்காங்க அவங்க, ஒரு கப்பல் 2 கப்பலில். ஸோ 19 கப்பல் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவன் வந்து அம்யூனிஷன் சேர்த்து வச்சுருப்பான்ல, அந்த இடத்தையும் நிறைய அடிச்சிருக்காங்க. அது போக எக்கச்சக்கமே வச்சுருக்காங்க, வேறு விஷயம். ஆனால் அடி வாங்கினது பூரா வந்து லாஸ் தானே, லாஸு. அப்போது ஈரானும் பயங்கர லாஸு, அவனும் பயங்கர லாஸு. அமெரிக்கா வந்து அந்த இடம் வந்து அவங்களோட நாடு இருக்குல்ல, அது ஒன்றுமே நடக்கல, கிளியராக இருக்குது. ஆனால் உடம்பு அப்படியே இருக்குது, உயிரை பிடிச்சி உருவின மாதிரி அவன் இருக்கிற பூரா இந்த தளங்களை பூரா அடிச்சிட்டாங்க. ஸோ அமெரிக்கா இனி கரெக்டாக எந்திரிச்சு வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது. இதை வந்து கரெக்டாக பயன்படுத்தி சைனா வந்து மேலே எழுந்துச்சு வந்துடுறாங்க. இது வரைக்கும் அவனோட மிகப்பெரிய ஆயுதமே எல்லா டிரான்சாக்ஷனும் டாலரில் நடந்துச்சு. இப்போ டாலர் இல்லாமல் நமக்கு வந்து பிரிக்ஸ் கரன்சி வந்துடலாம், யுவான் கரன்சி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மற்ற கரன்சியெலாம் வந்துருச்சுன்னா அமெரிக்கா வந்து இனி பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழே இறங்கிறது. வெளிநாடுகள்லாம் வந்து பிச்சை எடுக்கணும், இப்போ பயமுறுத்த முடியாது. அவனோட நிலைமை அப்படி. சரி, இந்த பக்கம் யுஏஇ எடுத்துக்கங்க. சவுதி வந்து பொழைச்சிக்குவான், ஏன்னா அவனுக்கு ஆயில் இருக்குது. எவ்வளோ அடி வாங்கினாலும் 5 வருஷத்தில் எந்திரிச்சிருவான். யுஏஇயில் வந்து அபுதாபி, அவன் வந்து கையில் ஆயில் நிறையா இருக்குது, அவன் எந்திரிச்சா பொழைச்சிக்குவான். துபாய், இன்றைக்கி துபாய் நிறைய அடி வாங்கியிருக்கு. அதாவது நேரடியாக பெருசாக அடி வாங்கலை, ஆனால் ஓரளவு அடி வாங்கியிருக்கு. ஓகே, ஆனால் துபாயோட பொருளாதாரம் இருக்குல்ல, அது வந்து கட்டப்பட்டதே அப்படின்னா சுற்றியே உள்ள வெளியில் இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களோட நம்பிக்கையின் பேரில் கட்டப்பட்டது. உதாரணத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் அங்கே வந்து அங்கே செட்டில் ஆயிருக்கார், யுவன் சங்கர் ராஜா, அஜித் குமார், அப்புறம் நம்ம நடிகர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பேர் வந்து துபாயில் தான், நம்ம துபாயில் வீடு வாங்கி சொந்த வீடு வாங்கலாம். 2 கோடி 3 கோடி 5 கோடி 10 கோடி 20 கோடி அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு வீடு வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் 10 வருஷ விசா, கோல்டன் விசா இதெல்லாம் இருக்குது. அங்கே இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க இல்லையா. இனி யாராவது உள்ளே போய் அங்கே வீடு வாங்குவாங்களா? பயம் வந்துருச்சு சார், இனிமேல் எப்படி போவாங்க? ஓகே, ஸோ இந்த வருமானம் எப்படி வருதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு அங்கே துபாயோட கட்டமைப்பு எப்படின்னா, லிபியாவில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், நாங்கள் துபாயில் இருக்கும்போது நிறைய பேசுவாங்க இருந்து வச்சுக்கலேன், ஒரு 2000 கோடி ரூபா வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் ஈராக்கில் ஒரு பிரச்சனை, சதாம் ஹுசேன் பிரச்சனை, சதாம் ஹுசேன் போட்டு தள்ளிட்டாங்க, கொள்ளையடிச்சு வச்சுருப்பாங்களே ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அப்படியே துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 8 மாதத்துக்கு முன்னாடியோ நம்ம இந்தியன் லட்சுமி மிட்டல் யூகேல வந்து 35% 40% வந்து டேக்ஸ் போடுறாங்க. எனக்கு டேக்ஸ் இல்லை, ஃப்ரீ கண்ட்ரி வந்து துபாய் அப்படின்னு. அந்த அங்கே இருக்கிற மொத்த வளத்தையும் எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் ரெடி மாற்றி அப்படியே வந்து துபாய்க்கு கொண்டு வந்து சேர்த்தான். இங்கே வந்து நயா ஐலண்டு ஒரு ஐலண்ட் இருக்குது. ஓகே, மேன்மேட் ஐலண்டு. ஓகே, அந்த ஐலண்டில் இப்போ தனி ஒரு ஐலண்ட் வந்து இடத்த வாங்கி அங்கே அவனுக்கான இடத்த வச்சாங்க. இப்போ துபாயிலேருந்து அவன் ஃபுல்லாக கொண்டு வருவான், பிரச்சனை. அப்போ துபாயோட எதிர்காலம் வந்து அதை திரும்ப கட்டமைக்கிறது இருக்குல்ல, சர்வீஸ் நல்லா பண்ணுறான், எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து நம்ம வந்து சுகமாக இருப்போம்னு சொல்லி நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை எப்போ வரும்? அவனை சுற்றி உள்ளவங்கள்லாம் நல்லா இருந்தால் தான், பாதுகாப்பாக இருந்தால் வர முடியும். இவன் வந்து யுஏஇ வந்து சவுதியோட சண்டை போடுறான், இஸ்ரேலோட இணக்கமாக இருக்கான், ஈரானோட இணக்கம் இல்லை, அப்படி இருக்குது. அப்போது இங்கே வந்து ஈரான்காரன் வந்து என்ன மாதிரி 4 ராக்கெட்டோ அல்லது 4 இதோ விட்டாங்கன்னா இந்த இது செதஞ்சு போயிடும். அது ஏற்கனவே பிரச்சனை வந்துருச்சு. அப்போது துபாய் யுஏஇயில் வந்து ஏற்கனவே இப்போ அஜ்மானோ உம்மல் கைனோ ஃபுஜேராவோ அல்லது இவங்க வந்து ஷார்ஜாவோ அவன் ரேஞ்சுக்கு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. துபாய் வந்து
பயங்கர பூம் வளர்ந்தவங்க இனி எந்த அளவுக்கு வர போகிறான்னு தெரியாது. அவன் வந்து எதிர்காலம் வந்து கேள்விக்குறி துபாய்க்கு. சரி, இது அப்படி விட்டோமா? இப்போ கடைசியாக வந்து சைனா, இந்தியா, சவுத் கொரியா, ஜப்பான். இந்தியாவுக்கு வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறோம்ல, நமக்கு வந்து நம்ம மனசில் என்ன தோணும்? பெட்ரோல் டீசல்னால் நம்ம காரு பைக்குக்கு போடுறது தோணும். அதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து டீசல் தேவைப்படும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து இப்போ இயங்குறது வந்து இப்போ கரண்ட்டில் போனால் கூட லாங்கில் போகும்போது உங்களுக்கு ட்ரெயினை ஓட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் வந்து ரன் பண்ணுற மிஷின் எல்லாம் நிறையா டீசலில் ஓடும். அது எல்லாமே 25 நாளைக்கு உள்ள ஸ்டாக்கு மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அது வர வர அது ரிஃபைன் பண்ணி இதை வந்து ஊற்றிட்டு இருந்தால் தான் நமக்கு இங்கே எல்லாம் இயங்கும். அதுக்குள்ளே வந்து இந்த பிரச்சனைலாம் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி சொன்னோம் இல்லையா, அது வந்து சரியானால் மட்டும்தான், பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்ச மட்டும்தான் இந்தியாவுக்கும் சரியாக வரும். ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து திறக்கலைன்னா நாங்கள் வந்து எங்கள் இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி அங்கே திறக்க வைப்போம்னு சொல்கிறாங்க. நீ நிறுத்து, இவன் சும்மா இருப்பாங்களா? இப்போ வந்து சைனா வந்து ஈரானுக்கு ஆதரவாக நிறையா வந்து இது கொடுத்துருக்காங்க. அது உண்மை தானே சார்? சைனா வந்து ஆதரவாக கொடுத்ததெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நேரடியாக வந்திருக்கணும் இந்நேரம். ஆனால் வரலை. ஆனால் சைனா வந்து நேரடியாக வரப்போகிறத சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து நேற்று டெஹரானில் ஒரு சைனீஸை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த அடித்ததில் சைனீஸ் செத்து போனான். என் மக்களை நீ எப்படி கொல்ல போச்சு அப்படின்னு அமெரிக்காவுக்கு எதிராக வந்து கோஷம் போட்டிருக்காங்க. ஆனால் இறங்கி வருவானான்னு தெரியாது. ஏன்னா அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இந்தியா பாதிப்போட சைனாவுக்கு பாதிப்பு அதிகம். அப்போ திறக்கிறதுக்கு யாராவது வச்சு திறங்கப்பான்னு வரணும். ஒன்று இவங்களோட பேரம் பேசி திறக்க வரணும். அப்போது அமெரிக்கா வந்து இல்லை நான் வந்து சமாதானத்துக்கு வரேன் கையெழுத்து போட்டால் தான் இவங்க வந்து திறப்பாங்க. என் தலைவரை போட்டு தள்ளிட்டேல, நான் வந்து சும்மா விட மாட்டேன், அவங்க வந்து வெறி பிடிச்சி நிற்கிறாங்க. அதில் பாதிப்பு வந்து 80% நேச்சுரல் ஆயில் வந்து ஜப்பானுக்கு போகுது. அது இப்போ தள்ளாடி நிற்கிறாங்க. இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கும், 4 நாள் தான் ஆகுது. இது 3 வாரம் தாண்டிச்சு அப்படின்னா இந்த நாடு அத்தனையும் வந்து தள்ளாடிடும். இந்தியாவுக்குமே 3 வாரம் தான் 20 நாட்கள் கெடு. 3.5 வாரம் ஆல்ரெடி 4 நாள் ஆச்சு, இன்னும் 3 வாரம். ஆமாம், இந்தியா வந்து ஹார்மோஸ் ஜலசந்தி திறக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ரஷ்யாவில் வாங்குவாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு டிமாண்ட் ஆயிரும். வெனிசுலாவில் டெய்லி வந்து அவங்க பண்ணதே வந்து வெறும் 6 லட்சம் 8 லட்சம் பேரல் தான். இனி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதோட குவாலிட்டி வந்து கம்மி. இங்கே ரஷ்யாவோ சவுதி அரேபியாவோ இதோட குவாலிட்டி ஜாஸ்தி. இது ஈஸியாக ரிஃபைன் பண்ணிடலாம். லைட் வெயிட்டு, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, அதோட மிக்ஸி அது சொல்லுவாங்க. அது டீட்டெயில் வேண்டியதில்லை சொல்லுவாங்க. அதனால் வெனிசுலா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அது பிறகு அமெரிக்கா கையில் இருக்குது இப்போது. ஓகே, அவன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி விற்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இங்கேருந்து ஹார்மோஸ் ஜலசந்தி இதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு 3 நாளில் வந்து சேர்ந்துடும் கப்பல். இங்கேருந்து போனால் 40 நாள் ஆகும். அப்போ அதுக்கு வரக்கூடிய அதுக்கான செலவு இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இது சமாதானத்துக்கு முடிவுக்கு வரணும். அப்புறம் இந்த எண்ணெயை வந்து எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி விற்கலன்னு வச்சுக்கங்களேன், யுஏஇ யுஏஇயாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், இல்லை கத்தார், இவங்க எல்லாமே வந்து வருமானம் வரணுமே. இதை நம்பித்தான் மொத்த வருமானமே. அவங்களுக்கும் பிரச்சனை. சரி, இது அடைச்சி வச்சனால இந்த ஈரானுக்கு அவனுக்கு வருமானம் வரணுமே. ஆமாம், ஆனால் ஏற்கனவே அடிபட்டு கிடக்கான். நான் அடியோட பரவாயில்ல, இருக்கிறத பூரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் குண்டல உங்களுக்கு இது அதான் எப்போது சமாதானத்துக்கு ஏதாவது ஒரு வழிக்கு வரணும். அமெரிக்காவோட கை வந்து கீழே இறங்கியிருக்குது இல்லை. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம இந்த இதில் சொல்கிறது. யாருக்கு பாதிப்பு? இவனுக்கு பாதிப்பா, அமெரிக்காவுக்கா? இவனுக்கு இந்த பாதிப்பை பூரா பேசணும்ல. இந்த போர்னு வந்துச்சுன்னா தோல்வி அடைகிறது யார் தெரியுமா? மக்கள். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி.